போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். சொல்லதிகாரத்தில் தொடர்ந்து பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இன்றைய வகுப்புல வினைமுற்றை தொடர்ந்து எச்சம் அப்படின்னா என்ன, அதனுடைய உட்பிரிவுகள் என்னங்கிறத பார்க்கலாம். எச்சம் சில சொற்கள் முடிவுறாத தன்மையோடு நின்றிருக்கும். அவை தமக்கு பிறகு வரும் சொற்களோடு இணைந்த பிறகே ஒரு முடிவுற்ற பொருளை தரும். இதில் இலக்கண புத்தகத்தில் வெவ்வேறு வடிவங்களில் அது சொல்லப்பட்டிருக்கும். நான் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சுலபமாக மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி வார்த்தைகளை போட்டிருக்கேன். நிச்சயமாக புரியும் நினைக்கிறேன். அதாவது நிறைய சொற்கள் இருக்குது. அதில் சில சொற்கள் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து ஏதோ சொல்ல வர மாதிரியே தோணும், அதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு வர்ற ஒரு வார்த்தையை போட்டால் தான் அது ஒரு முடிவுற்ற தன்மையை கொடுக்கும். பாருங்க, எடுத்துக்காட்டு நாடிய. நாடிய அப்படின்னா ஒரு முடிவுறாத தன்மையை இருக்கு இல்லையா? அதில் நாடிய என்ன, நாடிய என்ன சொல்ல போகிறோம் பின்னாடி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நாடிய மாணவன், நாடிய பறவை, இப்படி ஏதோ ஒரு பெயர் சொல்லை போட்டு தான் இந்த வார்த்தையை முடிக்க முடியும். வேற எதுவும் போட முடியாது. நாடிய, ஓடிய அப்படின்னு திரும்ப தொடர முடியாது. இப்போ அது ஒரு பெயர் சொல்லை போட்டு தான் அதை முடிக்கணும் அப்படின்னா இந்த சொல் எச்சம். அதே சமயத்தில் என்ன எச்சம்ங்கிறத அதுக்கு உட்பிரிவுகளை பின்னாடி பார்க்கும். இப்படி முடிவுறாத சொல் வேற ஒரு வார்த்தையை போட்டு தான் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் எச்சம்னு பேர். அதில் பெயரெச்சமும் இருக்குது, வினையச்சமும் இருக்குது, உட்பிரிவுகள் இருக்குது. பார்க்கலாம். இப்போ பேசி சென்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுதல் அப்படிங்கிற வினையை கொண்டு முடியுது. அப்போ வினைச்சொல்லை கொண்டு தான் முடியணும்னா இந்த வார்த்தை, இந்த எச்சம் வினையச்சம், இது பெயரெச்சம், இது வினையச்சம். நாடிய மாணவன் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லை போட்டு தான் முடிக்க முடியும். இதில் பேசி அப்படின்னு இந்த தொடர்கின்ற சொல்ல ஒரு வினைச்சொல்லை போட்டு தான் முடிக்க முடியும். ஆக இது வினையச்சம், அது பெயரெச்சம். இப்போ பாருங்க, போக போக இன்னும் விளக்கமாக படிக்கலாம். இப்போ எச்சங்களின் இரு பெரும் பெரிய பிரிவுகள் பார்த்தீங்கன்னா அதில் பெயரெச்சம்னு ஒன்று இருக்குது, வினையச்சம்னு இருக்குது, அதுலேயும் உட்பிரிவுகள் இருக்குது. இந்த பகுதி சில மாணவர்களுக்கு கொஞ்சம் அச்சத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கலாம். இதை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இப்போ எச்சம்னா என்ன சொல்லணும்? ஒரு முடிவுறாத தன்மையாக உள்ள சொல் எச்சம்னு சொல்கிறோம். அந்த எச்சங்கள் தமக்கு பிறகு பெயர் சொல்லை கொண்டு முடிய காத்திருக்குமே ஆனால் அவ்வெச்சங்கள் பெயரெச்சம் எனப்படும். முதலே சொன்னேன், இப்போ இதில் விளக்கமாக சொல்கிறோம். இப்போ பாருங்க, நாடிய அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல். எச்சம்னா முடிவுறாத சொல். நாடிய என்ன அப்படின்னா முடியல. நூலகம் அப்படின்னு பெயரை கொண்டு முடியுது, பெயரெச்சம். இது எச்சம், இது பெயர் சொல். ஆக ஒரு சொல்லானது, ஒரு எச்சமானது, முடிவுறாத சொல்லானது வேறு ஒரு பெயரை கொண்டு முடியுமே ஆனால் அது பெயரெச்சம். அதிலே உட்பிரிவு வந்துச்சு. பெயரெச்சமானது எப்படி வினைமுற்றுல தெரிநிலை குறிப்புன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் தெரிநிலை குறிப்பு அப்படின்னு. இப்போ இந்த பகுதியை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வினைமுற்று அதில் உள்ள உட்பிரிவுகள்லாம் தெளிவாக படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா தான் இதில் உள்ளே போய் விளங்கி கொள்ள முடியும். பாருங்க, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இலக்கண குறிப்பை, அந்த பெயரை பார்த்து அதில் என்ன விஷயம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ தெரிநிலை, இது பெயரெச்சம்னு சொல்ல போகிறோம். பெயரெச்சம் சொல்லுதான் வரப்போகுது. ஆக என்ன தெரிநிலை, இதில் என்ன தெரிய போகுது, விரிவாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. இதில் வினைச்சொல், காலம் ஆகியவை தெரிநிலையில் இருக்கும். இது வெளிப்படையாக தெரியும். ஒரு பெயரெச்ச சொல்ல இது ரெண்டும் வெளிப்படையாக தெரியும். இப்போ பாருங்க, ஓடிய அப்படிங்கிறது ஒரு முடிவுறாத எச்ச சொல். அது என்ன எச்சம்? பெயரெச்சமா வினையச்சமான்னு பார்த்தா பெயரை கொண்டு தான் முடியுது. ஆக பெயரெச்சம். ஓடிய புலி அப்படிங்கிறது அதில் உள்ள முதல் வார்த்தை எச்சம், அது பெயரெச்சம். இந்த ஓடிய அப்படிங்கிற சொல்லுல ஓடு என்கிற வேர் சொல் அல்லது அடிப்படை சொல் அல்லது வினைச்சொல் மறைந்திருக்கிறது. ஓடு அப்படிங்கிற சொல் இந்த ஓடியாவில் இருக்கு. மேலும் இது இறந்த காலத்தையும் உணர்த்துகிறது. ஓடிய புலி அப்படின்னா
பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, இறந்த காலம். நேற்று அல்லது சற்று முன்னதாக ஓடி இருக்கிறது. ஆக நடந்து முடிந்த செயல் இறந்த காலத்துல சொல்லப்படுறதுனால இது காலமும் தெரியுது, அதே சமயத்துல அதுல வினை சொல்லும் மறைந்து இருக்கிறது தெரியுது. ஆக அது தெரிநிலை என்ன பெயரெச்சம், பெயரை கொண்டு முடியறதுனால பெயரெச்சம். ஆக ஒரு தெரிநிலைன்னு சொல்லிட்டாலே அதுல வினையும் காலமும் தெரியும் அப்படிங்கிறத அடிப்படையில நினைவுல வச்சுக்கணும். இப்ப அடுத்ததாக குறிப்பு பெயரெச்சம். இதுல வினைச்சொல் இடம் பெற்றிருக்காது. குறிப்புனாலே அதுல காலம் குறிப்பாக காட்டப்படும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இது ஏதேனும் ஒரு பண்பை உணர்த்தும். இது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் 3 காலத்திற்கும் பொருத்தமானதாக உணரப்படும். இப்ப நல்ல அப்படிங்கிற அங்க ஓடிய புலின்னு பார்த்தோம். புலியை கொண்டு ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியாதனால அது பெயரெச்சம்னு சொன்னோம். இப்ப பாருங்க, இதுவும் பெயரெச்சம் தான். நல்ல மனிதன். நல்ல அப்படின்னு சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல முடியாது, இந்த சொல் நிற்குது. நல்ல அதோட நின்றுச்சுன்னா அது எச்சம். அந்த எச்சமானது ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியுது. அப்ப அதுக்கு பேரு பெயரெச்சம் தான். ஆனால் இந்த நல்லங்கிற வார்த்தையில வினை சொல்லோ வேற ஏதாவது அதுல உணர முடியுதா? காலம் உணர முடியுதா? இல்லை. ஆக காலம் குறிப்பா உணர முடியும். நல்ல மனிதனா எப்ப நல்ல மனிதன்? நேற்றும் நல்ல மனிதன், இன்றும் நல்ல மனிதன், நாளையும் நல்ல மனிதன். ஆக 3 காலத்திற்கும் பொருத்தமான சொல்லாக இருக்கும். ஆக குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னாலே பெயரை கொண்டு முடிகின்ற ஒரு சொல், ஒரு எச்சம். ஆக அது அதுல வினைச்சொல் இருக்காது. சரி, அதே மாதிரி அடுத்தது வினை எச்சம். எச்சங்கள்னால முடிவுறாத சொல். முடிவுறாத சொல் தமக்கு பிறகு உள்ள வினை சொற்களோடு இணைந்து முடிய காத்திருக்கும். அதுக்கு வினையச்சம்னு பேரு. ஒரு முடிவுறாத சொல் இருக்கும், அதுக்கு பக்கத்துல வினைச்சொல் போட்டாதான் முடியும். அதுலேயும் முன்னாடி சொன்ன மாதிரி 2 விஷயங்கள் இருக்கு. தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். இப்ப பாருங்க, தெரிநிலை வினையச்சம். இதில் வினை சொல்லும் காலமும் தெரிநிலையில் இருக்கு. எப்பயுமே தெரிநிலைன்னா அதை ஞாபகம் வச்சுங்க. அதுல காலம் தெரியும், வினை தெரியும். அழுது ஓடினான். அழுதுங்கிறது எச்சம், முடியாத சொல். அழுது என்ன செஞ்சா அதுக்கப்புறம் தான் அந்த ஓடினான்னு சொல்ல இணைக்கிறோம். இப்ப இதுல அழு அப்படிங்கிற வினைச்சொல் வேர்ச்சொல் கட்டளை சொல் மறைந்திருக்கிறது. அழுது ஓடினான் அப்படிங்கும்போது அழுது சென்றான், அழுது முடித்தான், அழுது நடக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சோம்னா அது காலத்தையும் காட்டும். அடுத்தது குறிப்பு வினையச்சம். இதுல வினைச்சொல் இடம் பெற்றிருக்காது. இது பண்பை உணர்த்தும். இது காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இந்த காலத்தை வெளிப்படையாக காட்டாத சொல்லுக்கு பேர் தான் குறிப்பு வினையச்சம். இப்ப நேராக விழுந்தான், இதை சொல் பாருங்க. இது நேராக அப்படிங்கிறது எச்சம், விழுந்தாங்கிறது வினைச்சொல். நேராக என்ன அப்படிங்கிறது முடியும் போது வினைச்சொல்லை கொண்டுதான் விழுங்கிற வினைச்சொல்லை, விழுந்தான்கிற வினைச்சொல்லை வச்சுதான் முடிக்க வேண்டியதா இருக்கு. ஆக இப்படி காலத்தை நேரடியாக காட்டாமல் வினைச்சொல் இடம்பெறாமல் ஒரு எச்சம் வறுமையானால் அதற்கு பெயர் குறிப்பு வினையச்சம். அடுத்தது முற்றச்சம்னு ஒண்ணு இருக்கு. சில இடங்களில் ஒரு முற்று பெற்ற சொல் முடிவுறாத தன்மையை பெற்றிருக்கும். அது என்ன சார்? முற்று பெறாத சொல் அப்புறம் முற்று பெற்றிருக்கும், குழப்பமா இருக்கு அப்படின்னா இந்த சொல்ல பாருங்க. எடுத்துக்காட்டு, இப்ப இதை மட்டும் பார்த்தீங்கன்னா எழுந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று சொல் மாதிரி தெரியும். ஆனா பக்கத்துல இன்னொரு வார்த்தையை போட்டோம்னா பாருங்க, எழுந்தான் நடந்தான். அப்ப எழுந்தவன், இப்ப மேல இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கலாம். விமலன் எழுந்தான், எழுந்தான் நடந்தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த எழுத்தான்னு இங்க தவறா இருக்கு. எழுந்தான் நடந்தான் வரணும், இந்த இத்துக்கு பதில் இந்து வரணும். அப்ப இந்த முடிவுற்ற சொல்லே இன்னொரு தொடர்ச்சியான ஒரு சொல்லுக்கு காத்திருக்கிறத பார்க்கிறோம். எழுந்தான் நடந்தான் அப்படின்னு ஒரு தொடரை உணர்த்துகின்ற சொல்லா இருக்கிறதுனால இதுக்கு பேரு
எச்சமாக இருக்கிற சூழ்நிலையில இருக்கிறனால அது முற்றச்சம் என அழைக்கப்படுகிறது. மாணவர்களே, சொல்லதிகாரத்துல வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம் அதனுடைய உட்பிரிவுகள்லாம் பார்த்தோம். அடுத்த வகுப்புல வேறொரு தலைப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.